ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நிறைய பேர் படிக்கிற பழக்கம் இந்த காலத்தில் நிறைய பசங்களுக்கு இல்லை, சரியா? ஆனால் அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மார்க்கு, சரியா? அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம படித்தாலும் எந்த மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுக்கக்கூடிய மார்க்கை விட அதிகமாக நமக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய பசங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 12th அக்கௌண்டன்சி 2020 மார்ச்சில் எழுதின கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு தவறான புரிதல் இருக்குது. என்ன தவறான புரிதல் இருக்குது அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வந்து இந்த எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, அப்போ எல்லாமே புதுசாக தான் நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தவறாக என்ன பண்ணுறான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பழைய கொஸ்டின்ஸில் இருந்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து 20 ஒன்வேர்டு இருக்குல்ல, 20 ஒன்வேர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 16லேருந்து 17 ஒன்வேர்டு வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க, சரியா? அப்போ மீதி இருக்கிற ஒரு 2 or 3 ஒன்வேர்டு மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஒன்வேர்டாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதனால நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் புக் பேக் ஒன்வேர்டு தான், இதெல்லாம் வந்து புக் இன்சைடு கிடையாது, இது புக் பேக் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்வேர்டை ரீட் பண்ணிங்கனாவே, அதாவது இது வரைக்கும் நல்லபடியாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ க்ரியேட்டிவ் ஒன்வேர்டை மட்டும் தனியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்து எழுதி வைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்க்கும்போது க்ரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸை தனியாக நீங்கள் எழுதி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாவே அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்ஸாக இருக்கும். நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரியா? அதனால் க்ரியேட்டிவ் ஒன்வேர்டு தனியாக நீங்கள் எழுதி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நடந்த நமக்கு ஃபஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு, செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், சரியா? இந்த மாதிரி எந்த எக்ஸாமினேஷன் நடந்தாலும் அதுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை தனியாக நீங்கள் எழுதி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு நிறையா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க்கில் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து போகுது, சரியா? அப்படிங்கிறப்ப அந்த 1 மார்க்கில் மார்க் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். சரி, அடுத்து 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 30வது கொஸ்டினும் 40வது கொஸ்டினும், அதாவது கம்பல்சரி கொஸ்டின், சரியா? அப்போ கம்பல்சரி கொஸ்டின்லாம் என்ன மாதிரியான கேட்குறாங்க? இப்போ நமக்கு வந்து 10 2 மார்க் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதில் நம்ம 7 2 மார்க் நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி, மீதி இருக்க 9 கொஸ்டினில் 6 கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம், சரியா? அப்படிங்கிறப்ப இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக இனிமேல் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்காக எல்லா ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறேன், சரியா? அப்படி ரெகுலராக அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து என்கரேஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், சரியா? உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும். அதனால் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்போ இப்போ இந்த 30வது கொஸ்டின் வந்து பாருங்களேன், நீர்மை தன்மை என்பது என்ன, நீர்மை தன்மையின் விகிதங்களின் வகைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸை மட்டும் தனியாக நீங்கள் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வருஷம் இந்த சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 மார்க்கும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து 40th கொஸ்டின். அப்போ 40th கொஸ்டினை ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சுட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னு சொல்லும்போது நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஓகே அப்போ இந்த வருஷம் இந்த சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு முடிவுக்கு வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
5 மார்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடியாவாக நீங்கள் வந்து எழுதுனா மட்டும்தான், ஐடியாவாக நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, ஐடியாவாக நீங்கள் எழுதுனா மட்டும்தான் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அக்கௌண்டன்சியில் 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ், சரியா, தியரி கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லபடியாக கவர் பண்ணுங்கள். அதுலேருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் வேணும்னா பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.